நாளை ஏப்ரல் 16 ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த 10 நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையின் தடைகளை மாற்றப்போகும் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அமாவாசை அன்று ஏன் நகம் வெட்டக்கூடாது, ஏன் வெளியே செல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள்? வெறும் மூட நம்பிக்கையா அல்லது இதற்கு பின்னால் பிரம்மாண்டமான அறிவியல் இருக்கிறதா? வீடியோவின் இந்த நிமிடம் நான் சொல்லப்போகும் அந்த ஒரு பரிகாரம் உங்கள் தலைவிதியையே மாற்றலாம். ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள், உங்கள் வம்சமே செழிக்கும். ஏப்ரல் 16 அமாவாசை. நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த ஏப்ரல் மாத அமாவாசை ஏப்ரல் 16 வியாழக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை 2:45 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்தில் காஸ்மிக் கதிர்கள் பூமியில் ஏற்படுத்தும் மாற்றம் என்ன தெரியுமா? கடலில் அலைகள் ஏன் அன்று மட்டும் சீறுகிறது? நம் உடலில் 70% நீர் இருக்கிறது. அமாவாசை அன்று நிலவின் ஈர்ப்பு விசை நம் மனதை ஆழமாக பாதிக்கும். அதனால்தான் அன்று கோபப்படக்கூடாது, முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்கிறார்கள். முன்னோர்கள் வழிபாட்டை ஏன் அன்று மட்டும் வலியுறுத்தினார்கள்? உங்கள் டிஎன்ஏவில் இருக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை ஆக்டிவேட் செய்ய இதுவே சரியான நேரம். 10 நிமிடம் ஒதுக்குங்கள் போதும். வீட்டில் இருப்பவர்கள் எளிய முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது எப்படி? மாலை 6 மணிக்கு வீட்டின் வாசலில் அல்லது நிலைக்கதவு அருகில் ஒரு தீபம் ஏற்றுங்கள். இது எதிர்மறை சக்திகளை விரட்டும். ஒரு ஏழைக்கோ அல்லது வாயில்லாத ஜீவனுக்கோ உணவு கொடுப்பது உங்கள் கர்மவினையை கரைக்கும். வீடியோவின் தொடக்கத்தில் சொன்ன அந்த ரகசியம் இதுதான். அமாவாசை என்று உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை ஓம் நமச்சிவாய அல்லது உங்களுக்கு பிடித்த குலதெய்வ பெயர் 108 முறை சொன்னால் அடுத்த 30 நாட்களுக்கு உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடோ அல்லது மனக்கவலையோ வராது என்பது ஐதீகம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்தான் உடனே ஒரு லைக் போடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் குலதெய்வம் எது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த அமாவாசை வரை உங்கள் வாழ்வில் ஒளி வீச வாழ்த்துக்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.